பிரீத்தி சுந்தர் முன்னாடி பாவாடை தாவாணி கட்டிக்கிட்டு போய் நின்று அவனை மயக்க பார்த்தத சுந்தரோட அம்மா, பாட்டி, சுரேகா இவங்க 3 பேரும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு பாட்டியும் அவங்க அத்தையும் சுரேகா கிட்ட இப்படி சொன்னாங்க. சுரேகா, பாத்தியா அவ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கானே? நீதான் நாங்க எவ்வளவு சொல்லியும் எங்களை நம்பாம அவளை நம்பின. அவ மாறிட்டா, பழைய மாதிரிலாம் இல்லை அப்படின்னு. பாத்தியா, என் புள்ள உன்கிட்ட தானே சொன்னான் பாவாடை கட்டி பார்க்கணும்னு, பாவாடை தாவணி கட்டி பார்க்கணும்னு. ஆனா நீ கட்டிட்டு வரல, அவ கட்டிட்டு வந்து முன்னாடி நின்று மினுக்கிறத பாத்தியா? எங்க நீயும் நானும் அவ நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், அவ பண்றதெல்லாம் நடிப்பு, நாடகம், அவனை மயக்க இவெல்லாம் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானு. ஆனா இவதான் நம்பவே இல்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவ பேச்சதான் நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா. இப்போ எவ்வளவு பெரிய பாறாங்கலத்துக்கு தலையில போட பாக்குற பத்தியா? ஆமா பாட்டி, ஆமா அத்தை, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருந்தீங்க. ஆனா நான் தான் அவளை நம்பினேன். அவ மாறிட்டா, அவ மாறினதுக்கு அப்புறம் அவளுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு இருக்கு, அவளை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு இவர் சொன்ன உடனே அதை நானும் நம்பி தான் அவளை வீட்டுக்கு வர வச்சேன். ஆனா அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவரை மயக்கிறதுக்கு இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நடிப்பானே நிஜமா நான் நினைச்சு கூட பார்க்கல. வீட்டுக்கு வந்த உடனே அவ மன்னிப்பு கேட்டு நான் நடந்ததெல்லாம் தப்புன்னு என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் நிஜமாவே அவ மாறிட்டான்னு நானும் நினைச்சேன். அதுக்கு தான் அவளுக்கு நம்ம வீட்லயே இடமும் கொடுத்தேன். ஆனா அவ இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அவதான் வீட்டுக்குள்ள வந்துட்டாளே, வந்தவளை இப்ப எப்படி விரட்ட போற? அதுக்கு எதனா யோசி. இதுல என்னத்தை யோசிக்க இருக்கு? அவ எப்ப நல்ல எண்ணம் இல்லாம கெட்ட எண்ணத்தோட இங்க வந்திருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதோ, அதுக்கப்புறம் அவ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. எல்லாரும் போய் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். ஐயோ அத்தை, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, வேண்டாம். அவ மனசுல தப்பான எண்ணம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுல. அவளை நல்ல வழிக்கு கொண்டு வந்துட்டு அவ மனசை மாத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள உடம்பும் நல்லாயிடும். அதுக்கப்புறம் அவளை வெளியே அனுப்பலாம். என்னடி பைத்திய காட்சி மாதிரி பேசிட்டு இருக்க? பட்டு கூட நீ திருந்த மாட்டேங்கிறியே. அவெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு நல்லவளா மாற மாட்டா. வேணும்னா உன் புருஷனை, அதான் என் புள்ளிய வேணா மாத்தி வேணா கூட்டிட்டு போவா. ஓகேவா? திரும்ப அமுச்சு வைக்கிறியா அவ கூட அவனை? அத்தை அத்தை, அவ வேணா தப்பான எண்ணத்துல இங்க வந்திருக்கலாம். ஆனா அவர் மட்டும் அந்த மாதிரிலாம் மாற மாட்டாருத்த. நீங்களே கவனிச்சிங்களே, அவ பாவாடை தாவாணி கட்டிக்கிட்டு அவர் முன்னாடி வந்து நின்னாலும் அவளை திரும்பி கூட பார்க்கல. அவர் மனசுல நான் தான் இப்ப இருக்கேன், அதனாலதான் அவளை அவர் திட்டினாரு. இதெல்லாம் நீங்களும் பார்த்தீங்கல்ல. அதுக்கப்புறம் அவர் எப்படி அவ பின்னாடி போவாருன்னு நினைக்கிறீங்க? ஏய், உன் புருஷன் இன்னைக்கு நல்லவனாதான் இருக்கான், ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்தால திரும்பவும் அந்த மாதிரி மாற மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவனை நீ இன்னும் நம்பிட்டு இருக்க? பாட்டி, நம்பிக்கை தானே வாழ்க்கை. கல்யாணம் ஆனதுலேருந்து நான் நம்பினேன் என் புருஷன் எனக்காக வாழ்வாரு, என்னை அவருக்கு எப்படியோ பிடிச்சி ஏற்றுக்குவாருன்னு. என் நம்பிக்கை வீணாகாம நிஜமாவே அவர் மாறி என்னை ஏற்றுக்கிட்டு என் கூட வாழ ஆரம்பிச்சிட்டார்ல. அந்த மாதிரி எல்லாமே நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக நடக்கும். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, உன் போக்கிலே விடுறேன். நீ சீக்கிரமா அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. உன் புருஷன் அவ வலையில விடாததுக்குள்ள சீக்கிரமா அவளை வெளியே அனுப்புறதுக்கு பாரு. ஆமாம்மா, அவன் அவ வலையில விழாம இருக்கணும்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி அப்பப்போ கொஞ்சம் நடந்துக்கம்மா. அவன் ஆசையா அவனுக்கு துணி எடுத்துன்னு வந்து கொடுத்து அதை போட்டுட்டு வந்து காட்டுன்னு சொல்லி கேட்டால. போ, நீ போய், உன்னை நாங்க யாரும் கிண்டல் பண்ண மாட்டோம். ஏன்னா நீ இந்த வீட்டு மகாலட்சுமி. உன்னை போய் யாராச்சும் கிண்டல் பண்ணுவோமா? நீ போயிட்டு அந்த பாவாடை தானே கட்டிட்டு வந்து அவனுக்கு போய் காட்டு. அப்பதான் அவன் இப்போ உன்னை மேல விரும்புற மாதிரி இதுக்கப்புறம் கூட உன்னை விரும்புவான். அத்தை, அது வந்துட்ட. இன்னும் என்னடி வந்து போயின்னு இருக்க? அதான் உங்க அத்தை அவளை சொல்றாள, போ போய் கட்டிட்டு வா போ. என் பேரன் சொன்னதுல இருந்து எனக்கு கூட உன்னை ஆஃப் சாரி கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. போ கட்டிட்டு வா போ, நாங்களும் அப்படியே பாக்குறோம் உன்னை. நான் சொல்ல நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் கட்டிட்டு வருவேன், அப்புறம் என்னை யாரும் கிண்டல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? இப்பதானடிமா சொன்னேன், உன்னை நாங்க ஏன் கிண்டல் பண்ண போறோம்? நீ இந்த வீட்டோட மகாலட்சுமி, உன்னை நாங்க அப்படிதான் பார்ப்போம். நீ எந்த துணி போட்டுட்டு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். போட்டுட்டு வா. சரிங்க அத்தை, நான் போய் கட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் சுரேகா பாவாடை தாவாணி கட்டிட்டு வர்றதுக்கு அங்கேருந்து போயிட்டா.
அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்ட மாதிரியே சுரேகாவும் ஆஃப் சாரி கட்டிக்கிட்டு வந்து நின்னா. சுரேகாவை பார்த்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே பாட்டி சுரேகாவை பார்த்து இப்படி பாடினாங்க. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது அப்படின்னு பாட்டி சுரேகாவை பார்த்து பாட்டு பாடினாங்க. உடனே சுந்தரும் இப்படி பாடினான். தவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது என் பாட்டுக்கு, கண்ணா கண்ணா மூச்சு என் கண்ணா பின்னா பூச்சி, பட்டாம் பட்டாம் பூச்சி என் பக்கம் வந்து போச்சு. இவங்க எல்லாம் மாறி மாறி பாடுறத கேட்ட பிரீத்திக்கு பயங்கரமா கோபம் வந்தது. என்ன எல்லாம் மாறி மாறி என்ன பாட்டெல்லாம் பாடுறீங்க? எனக்கு தெரியும், இதுக்கு தான் நான் பாவாடை தாவணி கட்ட மாட்டேன்னு சொன்னேன். எல்லாம் என்ன கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? ஐயோ சுரேகா, உன்னை பார்த்து யார் கிண்டல் பண்ணா? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா பார்க்க. ஆமா சுரேகா, ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. உனக்கு திஷ்டி சுத்தி தான் போடணும். அம்மா, எவ்வளவு திஷ்டி பாரிய மருமகளுக்கு. சுரேகா, நிஜமாவே நான் இந்த மாதிரி நீ பாவாடை தாவணி கட்டிட்டு வந்து நிப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. சடன் சர்ப்ரைஸ். ஆமா, கட்ட மாட்டேன்னு சொன்னல, அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஆனா அதை விட இப்ப எனக்கு பல மடங்கு சந்தோஷமா இருக்கு உன்னை பார்த்த உடனே. நீங்க நான் கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டீங்களா? அதுக்கப்புறம் அத்தையும் பாட்டியும் கூட மாறி மாறி நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் கஷ்டப்பட்டீங்க, இவங்களும் கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் நம்மளால ஏன் கஷ்டப்படுத்தணும்னு நான் கட்டிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கேன் நான் இதுல? ஏய் சுரேகா, என்னடி அவனை போய் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? அதான் என் பேரனும் நானும் பாட்டு பாடி சொல்லிட்டேன். நீ எப்படி இருக்கனே? சுரேகா, நீ ரொம்ப சூப்பரா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதெல்லாம் பார்த்த பிரீத்தி வயிறெறிஞ்சு போய் ரொம்ப கோவமா நின்றுட்டு இருந்தா. அவ கோவப்படுத்ததை பார்த்த பாட்டியும் அத்தையும் அவளை ரொம்ப கலாச்சாங்க. சுரேகா, இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் உண்மை எதே போலி எதுன்னு. எதுல எதை கட்டிட்டு யார் வந்து நின்னாலும் எல்லாமே அசலாயிடுமா? உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல? ஆமாத்த, கரெக்டா சொன்னீங்க. யாரு எதை கட்டினாலும் என் பிள்ளைக்கு பொண்டாட்டி ஆகிட முடியாதுல்ல. என்ன ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. உனக்கு ஒன்றும் புரிய வேணாடா. யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சா போதும். எனக்கு நல்லா புரியுது இவங்க ரெண்டு பேரும் என்னதான் ஜாட கட்டு பேசுறாங்கன்னு. இருங்க இருங்க, உங்களுக்கெல்லாம் இருக்கு. சுந்தர், அதுவா? அது ஒன்றும் இல்லை சுந்தர். இன்னைக்கு நானும் பாவாடை தாவணி கட்டிட்டு வந்திருக்கேன்ல, அதுக்கு தான் பாட்டியும் அத்தையும் இல்லை இல்லை ஆண்டியும் அப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்லையே, உனக்கு புரியாது நினைச்சேன், உனக்கு கூட புரிஞ்சிருக்கா? இதுல புரியறதுக்கு என்ன ஆண்டி இருக்கு? இன்னைக்கு சுரேகாவும் பாவாடை தாவணி கட்டியிருக்கா, நானும் பாவாடை தாவணி கட்டியிருக்கேன். அதை பத்தி தானே சொல்ல வரீங்க? ஆமா, இவ பாவாடை தாவணி கட்டியிருக்கானா அவன் புருஷன் கட்ட சொன்னா கட்டினா, நீயும் கட்டிட்டு வந்திருக்க. எப்பயும் அரையும் குறையுமா தானே தெரியவ. அதுவா பாட்டி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? இல்லையே, இன்னைக்கு ஒண்ணு வெள்ளிக்கிழமை இல்லையே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல. அதுதான் பாட்டி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, முன்னே தான் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைல ஃப்ரீயா இருப்போன்னு இன்னைக்கு பாவாடை தாவணி கட்டணும்னு தோணுச்சு, அதுதான் கட்டினேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, நான் நினைச்சேன் என் புள்ள சொல்லிதான் கட்டின போல அப்படின்னு. சாச்சா, நான் ஏன் கட்டின? சுந்தர் சொல்லி. சுந்தர்ல என்கிட்ட ஒன்னும் சொல்லல, நானா தான் கட்டினேன். மா, நாயம்மா பிரீத்தியை தாவணி கட்டி பார்க்கணும்னு நினைப்பேன். நான் சொன்னது சுரேகா கிட்டதாம்மா, நான்லாம் அவங்களெல்லாம் கட்ட சொல்லல. அது எங்களுக்கு தெரியும்டா. நீ யாரை கட்ட சொல்லணும் தெரியும், யாரை எதுக்கு கட்டிட்டு வந்து நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம். சரி சரி போ, அவர் ரெடி ஆயிட்டு வந்திருக்கால, ரெண்டு பேரும் எங்கன்னா வெளியே போயிட்டு வாங்க. ஓகே பாட்டி, இதோ நானும் சுரேகாவும் சினிமாக்கு போயிட்டு வரோம். என்னது, ரெண்டு பேர் மட்டும் சினிமாக்கு போறீங்களா? நீங்க போனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீங்க போங்க, உங்க பின்னாடியே நானும் வரேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சினிமாக்கு போனதுக்கப்புறம் தானும் பின்னாடியே போகலான்னு பிரீத்தி முடிவெடுத்தா. இவங்க ரெண்டு பேருமே போய் சினிமா ஹாலில் என்ன பண்ண போகிறாங்கன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.